வெல்கம் டு ஜோ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 தான் பார்க்க போகிறோம். 12ல் என்ன கிளாஸ் அப்படின்னா இந்த லீஃப் டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஊசி காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் காட்டுறது வந்து மொட்டு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட போகிறது இந்த ஊசி காய் தான். இங்கே வந்து ரன்னிங் ஸ்டிச் மட்டும் போட்டு நேராக ஒரு லைன் மட்டும் கொண்டு வருவோம். இதை வந்து ஷார்ப் லீஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம லீஃப் எந்த சைடு இருக்கோ லைட்டாக நான் ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து ரன்னிங் ஸ்டிச் கொண்டு போயிட்டு அப்படியே பாருங்கள் நான் எப்படி வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து ஷார்ப்பாக முடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லீஃப் நல்லா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு போகும்போது இந்த சைடு ஃப்ரேமை லைட்டாக வந்து மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச்சை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த இதை வந்து சாட்டன் ஸ்டிச் வந்து கொண்டு வரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 or 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வரணும். அதாவது 0லேருந்து 2 அந்த மாதிரி கொண்டு வந்து அடுத்து 5 வரைக்கும் நடுவில் கொண்டு போயிட்டு அடுத்து வந்து கம்மியாக கொண்டு வரணும். இந்த இதை வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக வந்து புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு வந்து நான் கொண்டு போகிறேன் பாருங்கள். கொண்டு போயிட்டு ரன்னிங் ஸ்டிச்சில் மேலே வர கொண்டு போயிட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து 0 1லேருந்து அப்படியே கொண்டு வந்து அடுத்து 4 5 வரை கொண்டு போகணும். மிடில் மட்டும் 5 வரை வந்ததும் அதை அப்படியே வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும். 5லேருந்து 4 3 2 1 அப்படின்னு 0 வரை கொண்டு வந்துடணும். இதே மாதிரியே நான் வரைஞ்ச லீஃப் ஃபுல்லாமே நல்லா வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே வந்து போட்டு பாருங்கள். அந்த டிசைன் போடும்போது ஃப்ரேமையும் எப்படி வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த மிடில் வந்ததுமே அந்த ஜிக்ஸாக் வித் பாயிண்டர் வந்து 5க்கு மேலே வந்துடும். இப்போ நான் கம்மி பண்ணிகிட்டே போகிறேன் பாருங்கள். கம்மி பண்ணிகிட்டே போயிட்டு 0ல் வந்துடுது. இவ்வளோதாங்க. இதுதான் வந்து இந்த ஷார்ப் லீஃபு. இப்போ நான் சொல்லி கொடுக்குற 2 லீஃபுமே நல்லா ஃப்ரீ ஹேண்டாக போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து போட்டு பழகும்போது இந்த ஜிக்ஸாக் வித் பாயிண்டரெல்லாம் ரொம்ப வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கிளாத்தில் மட்டும் இந்த டிசைன் எப்படி வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த வித்து பாயிண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே பாருங்கள். உங்களுக்கே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் நான் அந்த ஜிக்ஸாக் வித் பாயிண்டர் எப்படி மூவ் ஆகுன்றது அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ இந்த லீஃப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டு இந்த சைடு கொண்டு போவோம். ஆனால் இப்போ வந்து இந்த சைடு கொண்டு போகாமல் இப்படியே நேராக, அதாவது ஒரு சைடு மட்டும் லீஃபை முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு அடுத்த சைடு வந்து முடிச்சுக்கலாம். இப்படியும் நம்ம பண்ணலாம். இப்படி பண்ணாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக முடித்ததுமே எப்பயும் போல் இந்த சைடு டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த டிசைனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சாரீ அல்லது ப்ளவுஸில் சிம்பிளாக யாராவது டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பார்டர் டிசைன் அழகாக வந்து அடித்து கொடுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் டிசைனுக்கு வந்து போகலாம். இந்த இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இது வந்து 2 சைடுமே ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு சைடு வந்து ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்டார்ட் ஆகி முடியும் போது ஷார்ப்பாக முடியும். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பாருங்கள்.
2 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு 0வில் வந்து முடிக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும் 3ல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3ல் ஸ்டார்ட் பண்ணி 5க்கு மேலே கொண்டு போயிட்டு அடுத்து 0வில் கொண்டு வரணும். பிகினர்ஸாக இருக்கவங்க போட்டு பார்க்கும்போதே நீட்டாக வரல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங்கே கிடைக்கும். ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காம யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கிளாஸ் 1லேருந்து வந்து பாருங்கள். 1லேருந்து பண்ணால் உங்களுக்கான அதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 லீஃபுக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நல்லா தெரியணும். இந்த ஊசிக்காய் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணும்போதும் ஷார்ப்பாக எண்ட் பண்ணுறோம். ஆனால் இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஷார்ப் இல்லாமல் 3 or 2ல் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணும்போது ஷார்ப்பாக பண்ணணும். இப்போ இந்த வந்து முடித்ததுமே நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது டிசைனை வந்து வரையாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த ஊசிக்காயை வந்து போட்டு காட்டுறேன். வரைஞ்சதில் நம்ம எப்படி வந்து வரைஞ்சது மேலே போட்டோமோ அதே மாதிரியே தான் நம்ம இதில் வந்து போட போகிறோம். இதில் வரையாமல் நம்மளாம் வந்து போட போகிறோம். ஊசிக்காய்னா 2 சைடு ஷார்ப்பாக இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நான் எப்படி வந்து போடுறேன்றது மட்டும் நல்லா வந்து பாருங்கள்.